ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் கேட்டிருந்தீங்க உங்கள் பேர் எனக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என் பேர் பூபதிங்க. இந்த பேரை வச்சுட்டு நான் ஸ்கூலு காலேஜு எல்லா இடத்துலையுமே கிண்டல் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பூபதின்னு கூப்பிடுவாங்களா, அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு போனால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பேரா பூபதி? நான் பையன் நினச்சினே அப்படிம்பாங்க. ஸ்கூலில் அட்டனன்ஸ் எடுக்கும்போது பூபதின்னு சொல்லிவிட்டு பாய்ஸ் பக்கம் திரும்பி பார்த்துட்ருப்பாங்க. நான் எந்திரிச்சு இருந்த பிரசன் மேம்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஓம் பேரா பூபதின்ட்டு. அதுலேயும் எனக்கு மிஸ்ஸு மாறி மாறி வந்துட்டாங்கன்னாலே பெரிய பக்கு பக்குன்னு தான் இருக்குது. காலையில் அட்டனன்ஸ் எடுக்கும்போது ஐயோ இப்போ அட்டனன்ஸு பேரை கேட்பாங்களே, உடனே அந்த சைடு தானே திரும்புவாங்க அப்படின்ட்டு. அதனால் என் பேர் பூபதிங்க. எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க. நான் திருப்பூர், ஆனால் என்னோடய சொந்த ஊர் திருநெல்வேலிங்க. அதுக்கப்புறம் இந்த பேராலேயே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். பேசாமல் பேரை மாற்றிடலான்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் இது எங்கள் ஆட்சி வச்ச பேருங்கிறனால இந்த பேரை மாற்றலைங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு. எனக்கு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்களா, நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி போனால் தான் அடுத்தடுத்து கல்யாணம் ஆகுன்னு சொல்லி எல்லாத்தையும் வரிசையாக சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கிளம்பிட்டேன் மக்களே. பாய் மக்களே.